Hi guys, I'm Rajkumar. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா Google AdSense வீடியோ ரிப்போர்ட் தான் நாம வந்து பார்க்க போறோம். சரிங்களா? டைம் பாருங்க 11:55 ஆகுது நண்பா. கரெக்ட்டா இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்ல வந்து டேட்டா மொத்தம் மாறிட்டு எஸ்டர்டே அதாவது நாளைக்கான ரிப்போர்ட் மாத்தி சொல்லிட்டேன். எஸ்டர்டே நேத்துக்குன்னு சொல்லிட்டேன். சாரி. அது இல்லாம இப்போ உங்ககிட்ட நான் ஒன்று என்ன சொல்ல வரேன்னா இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ. சரிங்களா? அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம டில் எண்ட் வரைக்கும் பாருங்க. அப்பதான் நான் சொல்றது உங்களுக்கு புரியும். தென் பிகினர்ஸ் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க யாராச்சும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்தாக நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாள் எவ்வளோ ரெவன்யூ வருது, எதுக்காக வருதுன்னு சொல்லிட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் நான் சொல்லிட்டு வரேன். ஒரு 4-5 வீடியோ போய் பேக் வீடியோ செக் பண்ணி பாருங்க, கம்பல்சரி உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? சரி, அதுக்கு முன்னாடி நண்பா மெயினாக நம்ம என்ன சொல்ல வரோன்னா நான் வந்து வெப்சைட்டுக்கு வந்து அப்ரூவல் வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறேன். சரிங்களா? எப்படி பெய்டு சர்வீஸாக வெப்சைட் வந்து நான் அப்ரூவல் வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறேன். தென் கம்ப்ளீட்டாக வந்து 1 மந்த்தில் வாங்கி கொடுத்துருவேன். அது இல்லாமல் வெப்சைட்டுக்கு தேவையான ஆர்டிக்கல் கண்டென்ட் ரைட்டிங் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறேன். ஒரு போஸ்ட் வந்து 130 தான், ரொம்பலாம் கிடையாது, வெறும் 130 ரூபா தான். இது வந்து ஐசிபிசி இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ்லாம் ஒர்க் பண்ணி தந்துட்டு இருக்கிறேன், லோ சிபிசிலும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்க கேட்குற கீவேர்ட்ஸ்லாம் நான் எழுதி கொடுத்துட்டு இருக்கிறேன். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா இப்போ கார் இன்சூரன்ஸு, கார் ஆக்சிடென்ட்டு, லாயரு, தென் இது மாரி ஒரு சில கீவேர்ட்ஸ்லாம் இருக்குதுல 300+ 500 1000+ இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸில் கூட நான் கண்டென்ட் ரைட்டிங் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறேன். 130 ரூபா தான், ரொம்பலாம் கிடையாது. 1000+ கீவேர்ட்ஸ் இருக்கும், 100% யூனிக்காக இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு வேணும்னா ப்ரைவேட்டாக வந்து டெலகிராம் குரூப்பில் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். டெலகிராம் குரூப் வந்து லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். 2 குரூப் கொடுத்துருக்கேன். 2த்துல வந்து ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கான எனி டவுட்ஸ் கேளுங்க, கம்பல்சரி ரீப்ளை பண்ணுவேன். சரிங்களா? அது மட்டும் இல்லாத ஐசிபிசி இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் வந்து அதாவது 100 கீவேர்ட்ஸ் வந்து 250க்கும் 1000+ 1000 கீவேர்ட்ஸ் வந்து 500க்கு வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அது வேணும்னாலும் நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தென் வேற என்ன சொல்றது, வேற எதுவும் இல்லை, இது மட்டும் தான் இப்போதைக்கு ஆஃபர் பண்ணிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு வேணும்னா வந்து நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். அது இல்லாமல் யூடியூப் வந்து வாட்ச் அவர் ஆர் சப்ஸ்கிரைபரும் வந்து பெய்டு சர்வீஸாக பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறேன். எதுவாக இருந்தாலும் டெலகிராம் குரூப் வந்து மெசேஜ் பண்ணுங்க, ப்ரைவேட்டாக உங்களுக்கு கம்பல்சரி ரீப்ளே செய்வோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ டாபிக்குள்ள வந்துடலாம். இப்போ டுடே டாலர் வந்து பார்த்தீங்கன்னா $3.70 வந்து நமக்கு கிடைச்சிருக்குது. சரிங்களா? ஆனால் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா $10.77. தென் ஆக்சுவலி உண்மையை சொல்ல போனால் சைட் வந்து ரொம்பவே டவுன் ஆகிடுச்சு. ரீசன் என்னன்னா யாரோ பண்ண சின்ன மிஸ்டேக்காலே என் சைடு வந்து எப்படி சொல்கிறது மிஸ்யூஸ் பண்ணதால் சைடோட பர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிருச்சு. பட் ஆனால் எதுக்குமே நான் வந்து சலைச்சவன் கிடையாது. அந்த அளவுக்கு கண்டென்ட் ரைட் பண்ணி போட்டு உள்ளே என்னுடைய சைட் வந்து க்ரோ பண்ணிட்டு தான் வரும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நான் எந்த சைட்ல எனக்கு ரெவன்யூ வருதுன்னு பார்த்தீங்கன்னா MrFood.com தான் எனக்கு வந்துட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்களா MrFood.com வந்து $531 போகுது, மைனஸ் கட்டுது. ஏன்னா லாஸ்ட் 7 டேஸ்ல அந்த அளவுக்கு ரெவன்யூ இல்லை, பட் வந்தது அளவா. ஓகேங்களா? யாரும் டொமைன் நேம்லாம் காட்ட மாட்டாங்க நண்பா. நான் காட்டுறதுக்கு ரீசன் இதுதான். தென் எத்தனை ஆட் வச்சிருக்கேன், பர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணிட்டு இருக்குது எல்லாமே உங்களுக்கு பார்த்தா தெளிவாக தெரியும், பார்த்துக்குங்க. தென் என்னுடைய சைட் நேம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க, MrFood.com. என்னுடைய எல்லா சைடு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஓகே, இப்போ எனக்கு எப்படி ஒரு நாளைக்கு நல்லா ரெவன்யூ வருது, ஒரு நாளைக்கு கம்மியாக வருதுன்னா அது வந்து கிளிக்ஸ் நடக்கிறது பொறுத்து, பட் எந்தெந்த கண்ட்ரிக்குன்னு பொறுத்து தான். சரிங்களா? ஓகே, இப்போ லாஸ்ட் 7 டேஸில் $34.12 வந்து நமக்கு கிடச்சிருக்குது. திஸ் மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா $29.45 வந்து கிடச்சிருக்குது. ஆக்சுவலி பார்க்கலாம் நண்பா, இந்த மாதம் வந்து டார்கெட் வச்சு அச்சீவ் பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா சைடு வந்து ஃபுல்லாக டவுன் ஆகிடுச்சு. எப்படி போன மாதத்துக்கு வந்து $834.28 வந்துருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு நம்மளால் எடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு தெரியல. பட்டு கம்பல்சரி எப்படி சொல்கிறது, $500 டார்கெட் வச்சோம், அவ்வளோ எடுக்கலாம் கூட அட்லீஸ்ட் ஒரு வித்ரா பண்ணுற அளவுக்கு $150 ஆச்சு உங்களுக்கு நான் எடுத்து காட்டுவேன். சரிங்களா? ஏன் ப்ரோ அந்த அளவுக்கு ரொம்ப டவுனாக சொல்கிறீங்கன்னா, ஆக்சுவலி ஆடு கிளிக் யூனிவர்சிட்டியில் வந்தால் நமக்கு ரெவன்யூ வந்து ஒரு கிளிக்கு $20 இருந்து மேக்ஸிமம் $40 கிடைக்கும். பட் இப்போ வந்து சைட்டை வந்து வச்சு கொஞ்சம் மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க யாரோ ஒருத்தர், அதனால ரெவன்யூ மொத்தம் டவுன் ஆகி போச்சு. சரிங்களா? மறுபடியும் நான் வந்து அந்த அளவுக்கு கீவேர்ட்ஸ் ஒர்க் பண்ண வச்சா தான் எனக்கு சைடு வந்து புஷ் ஆகும். அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் அப்படி இருந்தாலுமே நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைச்சிட்டு தான் இருக்கு. ஓகே, இப்போ மெயின் ஏரியாக்குள்ள வந்துடலாம். எந்தெந்த கண்ட்ரிலேருந்து எவ்வளோ ஆடு கிளிக் விழுந்திருக்கு, தென் எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்குன்னு பார்த்துடலாம். தென் பிகினர்ஸ் பார்த்தா கண்டிப்பாக புரியாது இப்போ, பட் புரியுற அளவுக்கு சொல்கிறேன். தென் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு புரியலாம், ப்ரீவியஸ் செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஓகே, இப்போ இந்தியாவில் வந்து பார்த்தாச்சுன்னா $2.32 வந்து கிடச்சிருக்குங்களா. கண்ட்ரி பாருங்கள். பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 1420 பேர் வந்து நம்ம சைட்டுக்கு வந்து விசிட் பண்ணியிருக்கிறாங்க இன்னைக்கு. அதில் 54 ஆடுகளுக்கு நடந்திருக்கு. நல்லா நோட் பண்ணிக்கணும். நான் எப்பயுமே வந்து சொல்லுவேன் நண்பா, கிட்டத்தட்ட என்னுடைய வீடியோ ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும், இந்தியாவில் வந்து 1000 பேர் வராங்கன்னா தென் 50 ஆடுகளுக்கு நடந்துச்சுன்னா அதில் கம்பல்சரி $2 கிடைக்கும். ஒரு சில டைமில் $4 கிடைக்கும், அதிகபட்சம் $6 தான் கிடைக்கும். 50 கிளிக்கு நடக்குது, 1000 பேர் வராங்கும் போது $6 வரைக்குமே ஒரு சில டைம் கிடைக்கும். பட் அதுக்கு வந்து சிபிசி ஆர்பிஎம் வந்து எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுன்னு பொறுத்து தான் நமக்கு ரெவன்யூ வரும். சரிங்களா?
இது ஏன் உங்ககிட்ட நான் சொல்ல விரும்புறேன்னா, ஒரு சிலர் வந்து இந்தியாவே டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்காக சொல்றேன். இந்தியாவிலே டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணீங்கன்னா இதுதான் நிலைமை. சரிங்களா? எப்படி சொல்றது, 1000 பேர் இல்லை 10,000 பேர் வந்தாலுமே ஒரு நாளைக்கு $10 தான் வருமா தவிர ரெவன்யூ அதிகமாக கிடைக்காது. முடிஞ்ச வரைக்கும் யூனிஸ்டேட்டை டார்கெட் பண்ணுங்க. யூனிஸ்டேட்ல இருந்து பாருங்க 13 பேஜும் வந்திருக்கு, 3 ஆட் கிளிக் நடந்திருக்கு. அதுக்கு 0.66 சென்ட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? என்ன ப்ரோ இன்னைக்கு ரொம்ப அநியாயத்துக்கு கம்மியாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு கேட்கலாம் நண்பா. இது நான் ஒன்றும் சொல்றது கிடையாது. சம்டைம் அவங்க வந்து ஆட் வந்து தெரியாமல் கிளிக் பண்ணி உள்ளே வந்திருக்கலாம். ஓகேங்களா? அந்த மாரி வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு ரெவன்யூ நல்லா இருக்கும், பட் ஒரு நாளைக்கு இருக்காது. இது வந்து எஸ்டே ரிப்போர்ட்டு. ஆக்சுவலி எஸ்டே நான் வச்சேன், பட் எஸ்டே வச்சாலுமே அது வரலை. ரீசன் என்னன்னா, டைம் வந்து 12:01 ஆயிடுச்சு. அதாவது மறுநாள் ஆயிடுச்சதால அது வரல. சரிங்களா? லாஸ்ட் 7 days வைக்கிறேன். அப்போது பார்த்தா உங்களுக்கு ஒரு அளவுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். சரிங்களா? இப்போ பார்த்தா தெரியும், லாஸ்ட் 7 daysல 184 பேர் வேணும் யூனிஸ்டேட்டில் வந்து கிடச்சிருக்கேன். அதில் 10 ஆட் கிளிக் நடந்திருக்கு. அதுக்கு $10.53. ஆக்சுவலி உண்மையாக சொல்லப்போனால் இந்த லாஸ்ட் 7 days சொல்கிறத விட நேற்றுக்கு தான் அந்த $7 யூனிஸ்டேட்டில் வந்து கிடச்சிது. உங்களுக்கு தெளிவாக சொல்லப்போனால் எஸ்டேன்றது வந்து தேர்டு 3ஆம் நாள் வச்சு காட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா வச்சு காட்டலாம், பட் அது வைக்க முடியாது. ரீசன் என்னன்னா இதில் இல்லை. ஓகேங்களா? நேற்றுக்கு தான் ஆனால் வந்தது. நேற்றுக்கு வீடியோ போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடைச்சிடும். சரிங்களா? தென் டுடே ரிப்போர்ட்டே வச்சிடறேன், பட் அது வரணும். வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ சிங்கப்பூர்லேருந்து 13 பேஜும் 2 ஆட் கிளிக் நடந்திருக்கு. அதுக்கு 51 சென்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இதை பார்த்தாலே ஒரு அளவுக்கு கிளாரிட்டி கிடைச்சிடும். தென் இந்த மறுபடியும் சொல்கிறேன், இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு புரியல அப்படின்னா ப்ரீ வீடியோஸ் போய் செக் பண்ணி பாருங்கள். ஒரு 4 வீடியோ கம்பல்சரி உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இப்போ 2 ஆட் கிளிக்கு 51 சென்ட்ஸ் வந்து சிங்கப்பூர்ல கிடைச்சிருக்கு. ஆனால் யூனிவர்சிட்டியில இருந்து பாருங்க 3 கிளிக் நடந்து வெறும் 66 சென்ட்ஸ் தான் கிடைச்சிருக்கு. ரீசன் என்னன்னா சைடு ஃபுல்லாக டவுன் ஆகி போயிடுச்சு. இதுதான். தென் குவைத்திலிருந்து பார்த்துச்சுன்னா 7 பேஜுக்கு ஒரே ஆட் கிளிக் நடந்திருக்கு. 0.18 சென்ட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஸ்ரீலங்காவிலேருந்து 14 பேஜுக்கு ஒரே ஒரு ஆட் கிளிக்கு 0.3 சென்ட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. யூடியூப்பும் வெப்சைட்டும் வந்து ஒரே மாதிரி ஒர்க் ஆகாது, வேற வேற மெத்தடில் ஒர்க் ஆகுது. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா ஏன் இந்த டைம்ல யூடியூப் நான் கம்பேர் பண்றேன்னா, யூடியூப்ல வந்து ஒரு வீடியோ கிளிக் பண்ணி நம்ம அந்த வீடியோ பார்த்தாலே போதும். அதாவது அந்த விளம்பரம் பிளே ஆகிட்டாலே நமக்கு ரெவன்யூ வரும். தென் 1 சென்ட்ஸ் 2 சென்ட்ஸ். ஆனால் வெப்சைட் பொறுத்தவரைக்கும் ஆப்போசிட் அப்படியே இருக்கும். சரிங்களா? ஒரு எந்த ஒரு விசிட்டர் நம்ம வெப்சைட்டுக்கு உள்ளே வந்தாலுமே அந்த செகண்ட் தான் உங்களுக்கு ஆடு ஷோ பண்ணும். அவங்க வெளியே போகிற வரைக்குமே ஆடு ஷோ பண்ணும். அப்படி ஆடு ஷோ பண்ணுறது மூலிமா நமக்கு ரெவன்யூ வராது. அதுக்கு பதிலாக இம்ப்ரெஷன் தான் கிடைக்கும். எக்ஸாம்பிள் எடுத்துட்டா இப்போ 1490 பேர் என் சைட்டுக்கு இன்னைக்கு வந்திருக்காங்களா, ஜூம் பண்ணி காட்டுற மாதிரிங்க 1490 பேர் வந்திருக்காங்களா. இதுக்கு எவ்வளோ இம்ப்ரெஷன் கிடைச்சிருக்குன்னா 5020 இம்ப்ரெஷன் வந்து கிடைச்சிருக்கு. நண்பா, இது வரைக்கும் நம்ம எடுத்த வீடியோ ஒரு வீடியோ கூட எடிட்டிங் பண்ணது கிடையாது. அதனால சம் மிஸ்டேக் இருக்கலாம், அதிகமாக கூட இருக்கலாம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எடிட்டிங் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட சிஸ்டம் கிடையாது. சரிங்களா? அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் முடிஞ்ச வரைக்கும் ரிசல்ட் வந்து உங்களுக்கு நல்லாவே கொடுக்க நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போது 1490 பேருக்கு எவ்வளோ இம்ப்ரெஷன் கிடைச்சிருக்குன்னா 5020 இம்ப்ரெஷன் கிடைச்சிருக்கு. இதுதான். அப்போது எதுக்கு ரெவன்யூ வந்திருக்குன்னா ஆடு கிளிக்கு. வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் ஆடு கிளிக்கு நடந்தால் காசு வரும், இல்லை காசு வராது. இதுதான் நான் உண்மையாக தான் சொல்கிறேன். 1 சென்ட்ஸ் கூட உங்களுக்கு கிடைக்காது. பட் சைடுடைய டிராஃபிக் காஸ்ட் பொறுத்து அதனால 1 சென்ட்ஸ் 2 சென்ட்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ என்னோட சைட்டுக்கு வந்து mrfood.com இன்னைக்கு ரேஞ்சுக்கு வந்து $18,000 வந்து குவாலிஃபைடு. அதனால யூனிவர்சிட்டியில் வந்துச்சுன்னா எப்படின்னா 1 சென்ட்ஸ் இந்த மாரி கிடைக்கும். எப்போனா ரொம்ப ரேர். சரிங்களா? அந்த விதத்தில் இப்போ 61 ஆடு கிளிக் நடந்திருக்கு. இது மொத்தவங்க பாருங்க, கண்ட்ரியில் பார்த்துச்சுன்னா தெரியும் உங்களுக்கு. இந்தியாவில இருந்து ஒரு 54 கிளிக்கு, கீழே பாருங்க யூனிவர்சிட்டியில் ஒரு 3, அதேமாரி சிங்கப்பூர்ல ஒரு 2, தென் குவைத் ஸ்ரீலங்காவில் ஒன்று. இது கனெக்ட் பண்ண பாருங்க 54, அது ஒரு 3 இருக்குதா, அதை கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் வந்து அவரேஜ் ஓகே வந்துடும். ஓகேங்களா? அடுத்ததாக பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி பார்த்தீங்கன்னா $2.49 வந்து பேஜ் ஆர்பிஎம் இருக்குது. சிபிசி வந்து 0.06% இருக்குது. சரிங்களா? அது இல்லாமல் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன் நண்பா, நம்ம நார்மலாக இந்தியன் சர்வரில் இருந்தது. இந்தியன் சர்வர்லேருந்து யூஎஸ் சர்வருக்கு வந்து நம்ம மாற்றி கம்ப்ளீட்டாக சர்வர் சுவிட்ச் ஆகிடுச்சு. தென் இந்தியன் சர்வரில் இருக்கும்போது நல்லா ரெவன்யூ வந்துட்டு தான் இருந்தது. பட் யூஎஸ் சர்வருக்கு மாறினாலே என்னவோ தெரியல, டக்குன்னு ரெவன்யூ வந்து ட்ராப் ஆகிடுச்சு. ட்ராப் ஆன அது ஒரு மெயின் ரீசனாக சொல்ல முடியாது. பட் இதுக்கு முன்னாடி ஒரே நாளில் $510 வந்து வீடியோ இருக்கும். அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு. சரிங்களா? அதனால தான் குறைஞ்சிருக்கு. மற்றபடி வேறு எந்த ரீசனும் கிடையாது. பட் ஒரு 1 மந்த்தில் எப்படியாச்சும் போஸ்ட் தாறுமாறாக போட்டு உங்களுக்கு நான் எப்படியாச்சும் ரெவன்யூ ஏற்றி காட்டுறேன். சரிங்களா? அடுத்ததா பேஜ் இம்ப்ரெஷன் வந்து 5020. அடுத்ததாக வந்து சிடிஆர் பாருங்க 4.10% தான் இருக்குது. எப்பவுமே நம்மளுடைய வெப்சைட் பொறுத்த வரைக்கும் யார் வச்சிருந்தாலும் சரி தான், நீங்கள் பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, தென் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே இருந்தாலும் சரி தான், 4லேருந்து 10 இருக்குது. அதாவது 10க்குள்ள இருந்ததுன்னா உங்கள் சைட் வந்து சேஃபாக இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேங்களா? 10க்குள்ளனா 5, 6, 7 இந்த அளவுக்கு இருக்குதுன்னா ஓகே.
அது 10க்கு மேலே எப்பயுமே இருக்குதுன்னா உங்கள் சைட்டுக்கு எப்போ எந்த செகண்ட் ஒன்று ஆட் லிமிட் வரலாம். சரிங்களா, மறுபடியும் சொல்கிறேன், எந்த செகண்ட் ஒன்று ஆட் லிமிட் வரலாம். அதனால் 10க்குள்ளேயே மெயின்டைனிங் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், அது இல்லாமல் ஆட்சன்ஸும் டிசபிள் ஆகலாம் 10க்கு மேலே சிடிஆர் மெயின்டைனிங் ஆச்சுன்னா. ஓகேங்களா, அதனால் ஒரு நாள் ஓகே, பட் ரெகுலராக வாரம் மொத்தம் அப்படியே இருந்ததுன்னா ரொம்ப பிரச்சனையாக போயிடும். இல்லை ப்ரோ இந்த 10க்கு மேலே தான் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பேஜ் வந்து நிறைய இருக்கணும். 10,000க்கு மேற்பட்ட பேர் பேஜுக்கு வந்து அதில் ஆடுகளுக்கு 1000 2000 நடக்குதுன்னும் போது சிடிஆர் இன்க்ரீஸ் ஆகலாம். வர்றதே ஒரு 100 பேர் தான், அந்த ஆடுகளுக்கு 10 20 நடந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சிடிஆர் ஐயா போயிடும். ஓகேங்களா, எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா கூகுள் சஜஷன் என்னன்னா 250 பேருக்கு வந்து எப்படி சொல்றது 2 ஆடுகளுக்கு நடக்கலாம். அதாவது 250 பேர் வந்து நம்ம வெப்சைட்டை வியூ பண்ணதில் 2 ஆடுகளுக்கு நடந்ததுன்னா 0.08% வந்து சிடிஆர் வந்து மெயின்டைனிங். இது கூகுளே வந்து அஃபிஷியலாக அவங்களுடைய ப்ரைவசி பாலிசி இதுவில் இருக்குது. சரிங்களா, செக் பண்ணி பாருங்கள் நீங்களே கூட. நான் சொல்லுவேன், அதாவது செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இதை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் என்னோட குரூப்பில் போட்டிருக்கேன். குரூப்பில் வந்து ஒன் டைம் வந்துட்டு எனக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்க, கன்ஃபார்மாக அதனுடைய ஃபுல் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். சரிங்களா, அதனால் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் என்ன சொல்ல வரேன்னா, எப்படின்னா 100க்கு 10 ஆடுகளுக்கு நடக்கலாம், 1000க்கு 100 ஆடுகளுக்கு நடக்கலாம். இப்படி இருக்கும்போது உங்கள் சைட்டு வந்து சிடிஆர் அதிகபட்சம் 5 6 இப்படி தான் மெயின்டைனிங் ஆகும். ரொம்பலாம் போகாது. உங்கள் சைடு வந்து ரொம்பவே சேஃபாக தான் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, அதை விட்டுட்டு ஒரு 500 பேர் வருவாங்க, ஆனால் ஆடுகளுக்கு 300 இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா 22லேருந்து 35 இருக்கும் சிடிஆர். அப்படிலாம் இருந்ததுன்னா ரொம்ப ரிஸ்க் நண்பா. அதனால் சிடிஆர் முடிஞ்ச வரைக்கும் சேஃபாக கொண்டுட்டு வர ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா, எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்கலையா அன்லைக் பண்ணுங்கள், அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பிரச்சனை கிடையாது. பட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தரவங்களுக்கு கம்பல்சரி என்னுடைய வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஆட்சன்ஸ் பற்றி தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்களால ரெவன்யூ வந்து எப்படி ஆன்லைன்லேருந்து வருதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். பட் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, இன்றைக்கெல்லாம் ஃபியூச்சர் யூஸ் ஆகும். அதெல்லாம் நம்ம யூடியூப் டியூட்டோரியல் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நண்பா. யூடியூப் டியூட்டோரியல் மட்டும் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் நிறைய ட்ரிக்ஸ் சொல்லி தர போகிறேன். மறுபடியும் சொல்கிறேன், ஸ்டார்டிங் வந்து 50 சப்ஸ்கிரைபர் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஜஸ்ட் 2 rupees தான், ரொம்பலாம் கிடையாது. 50 சப்ஸ்கிரைபர் வந்து அதாவது நானே தான் பண்ணுவேன் எல்லாத்தையுமே. 50 மெயில் என்கிட்ட இருக்குன்னா நானே தான் பண்ணுவேன். அதேமாதிரி 1000 சப் வேணும்னாலும் நானே தான் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு 50 எடுத்துகிட்டு போகலான்னு ஒரு சின்ன பிளான் பண்ணி வச்சுருக்கிறது. இதுவும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் வச்சுக்கோங்களேன். 50 சப்ஸ்கிரைபர் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள். வித்தின் 2 hours, அதாவது 1 hourலேயே உங்களுக்கு கிடச்சிருன்னா வச்சுங்களேன், நோ ட்ராப்போடு. ஏன்னா ஃபுல்லாகவே நான் தானே பண்ண போகிறேன். அதனால் பெய்டு சர்வீஸாக எல்லாமே அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கன்ஃபார்மாக வந்து டிபி பண்ணுங்கள். டெலகிராமில் கன்ஃபார்மாக உங்களுக்கான ரிசல்ட் இருக்கும். சரிங்களா, வேறு என்ன சொல்கிறது, வேறு எதுவும் இல்லை நண்பா. மறுபடியும் சொல்கிறது பழையசே தான் சொல்லி ஆகணும். நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கிறேன். 2 months மேலே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நான் என்னோடய சைடோட ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடச்சிடும். சரிங்களா, எனிவே வீடியோ இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சரிங்களா, ஏன்னா இந்த வீடியோட ஃபுட்டேஜ் இன்னொரு வீடியோ நான் போட்டிருந்தேன் முன்னவே, ஈவினிங் வந்து ஒரு 7 o'clock நினைக்கிறேன். அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா அதில் என்னோடய சைடோட கீவேர்ட்ஸு யூஎஸில் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஒரு சில இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். எனிவே ஓகே, பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தென் நண்பா, சாரி, அதுக்கு முன்னாடி இப்போது இந்த பேஜ் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுருப்பாங்க. ஏன்னா இப்போ டுடே டாலரில் இருக்கிறது வந்து எஸ்டர்டேவுக்கு மாறிடும். இது சொல்ல நினச்சேன், மறந்துட்டேன், கொஞ்சம் இருங்க. இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். இது 00 ஆகிடும். மோஸ்ட்லி இப்போ வர வீடியோஸ்லாம் நைட்டு 12 மணி வரைக்கும் முடிச்சிருந்து உங்களுக்காகவே இது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காமிச்சிட்ருக்கிறேன். அதனால் புரிஞ்சுக்குங்க. உங்கள்கிட்ட கேட்கறது ஒன்று தான், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். அதை மட்டும் பண்ணி விடுங்க. சரிங்களா, எதுவும் ஒன்று கையெல்லாம் வலிக்காது, சப்ஸ்கிரைப் போட்டு விட்டுருங்க. ஆக்சுவலி இன்னமும் வரல, 12:10க்கு வந்துடும் நினைக்கிறேன். ஆக்சுவலி உண்மையாக சொல்லப்போனால் 12 மணிக்கெலாம் அது எக்ஸாக்டிங்காக மாறிடும். பட் ஆட்சன்ஸில் அப்டேட் ஆகிறதுக்கு அந்த 10 நிமிஷம் டைம் எடுத்துக்குது. சரிங்களா, ஒரு சில டைமில் 12:06 ஆகிடும். நேற்றுக்கு வீடியோலாம் செக் பண்ணி பாருங்கள். 12:06 பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணுவேன், 12:06 ஆகிடும். பட் ஆனால் இன்றைக்கி இன்னும் மாறாமல் இருக்குது. பட் இது நான் ஒன்றும் பண்ணுறது கிடையாது. சரிங்களா, இருங்க, 12:10 ஆனோடனே நான் பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன், நீங்கள் பார்த்துட்டு போங்க. சரிங்களா, இப்போ டுடேவில் வந்து $3.70 இருக்குது. அது எஸ்டர்டேவுக்கு வந்துடும். டுடே டாலர் கீழே இருக்கிற ரிப்போர்ட் எல்லாமே 00 ஆகிடும். மற்ற இந்த பேஜ் கீழே இருக்கிற பேஜெலாம் வந்து நமக்கு ஒயிட் கலர் பேஜாக வந்துடும். மறுபடியும் ஒரு மணி அளவுக்கு தான் நமக்கு அப்டேட் ஆகும். இப்போ மறுபடியும் நான் பேஜ் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுறேன், இருங்களேன். ஏன்னா ஒரு சிலர் வந்து வெறும் ஸ்க்ரீன்ஷாட் வச்சுட்டு பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அதனால் இல்லை, இது வந்து ஃபுல்லாகவே ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் தான் நம்மளுது. என்னுடைய அக்கௌண்ட்டு பணையாக வச்சு தான் தனியாக நான் பண்ணிகிட்ருக்கிறேன். ரிப்போர்ட்டுன்ற பேரில் யாரும் அவங்களுடைய டொமைன்லாம் காட்ட மாட்டாங்க நண்பா. நான் எல்லாத்தையும் காமிச்சு பண்ணுறதுக்கு ரீசன் இதுதான். சரிங்களா, இப்போ 12:10 ஆகிடுச்சு. இப்போயாச்சும் வரணும், பார்ப்போமே. ஆக்சுவலி இது ஏன் இன்னும் அப்டேட் ஆகலை, ஏன்னா பகுக்கு எதனா போதும் நானே தெரில.
ஆக்சுவலி உண்மை அதுதான், பக்கு போனாலும் போகும். ஆட்சன்ஸில் இந்த மந்த்து மொத்தமாகவே பக்கு போயிட்டு தான் இருக்குது. அது எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லிட்டு தெரியல. பட் உண்மை என்னோட எக்ஸ்பீரியன்ஸஸ் சொல்கிறேன், ரெவன்யூவும் சரி எல்லாமே கம்மி தான். ஓகேங்களா, இப்போ பார்த்தா தெரியும் 12/10 எல்லாமே மாறிடுச்சா. டுடியோவில் பாருங்கள் 0 தென் பேஜ் எல்லாமே 0 இருக்கா. இதுதான் நண்பா. இப்போ $3.20 வந்திருக்கு, சிம்பிள். ஓகேங்களா, இது ஒவ்வொரு நாளும் 12-10 அது ஆட்டோமேட்டிக்காக மாறும். ஒரு சிலர் பார்த்துருக்க மாட்டாங்க, பட் பார்த்துக்குங்க, இப்படி தான் ஆட்சன்ஸ் வந்து ஒர்க் ஆகும். சரிங்களா, ஒவ்வொரு 24 ஹவர்ஸுக்கு ஒன் டைம் வந்து ஆட்சன்ஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, சிம்பிள். எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.